Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 exercise 3.4 first term and 10th sum பார்க்க போறோம். Square root long division 5625. First step எப்பயும் நான் சொல்ற மாதிரி தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் இங்க எழுதிட்டேன். 1 1 2 2 3 3 4 4 until 9 வரைக்கும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? values உள்ள பார்க்கணும். ஆடா ஈவனா 1 2 3 4 4 னா என்ன வரும்? ஈவன். ஈவன் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிருக்கேன்? 2 2 pairs-ஆ பிரிக்கணும். clear? so first pair என்ன? 56. 56 இங்க எங்க வருது பாருங்களே. இங்க 49 வருது, இங்க 64 வருது. பெரிய நம்பர் எடுக்க முடியாது. அப்ப என்ன எடுக்கலாம்? 49 7 தான் எடுக்க முடியும். 7 7s are 49. ஏனா 8 எடுத்தா 64 போட முடியாதுல்ல. அதனால இப்போ சப்ட்ராக்ட் பண்ணனும். இங்க borrow பண்ணா 16, இங்க borrow பண்ணா 4. 16 9 போயிடுச்சுனா என்ன வரும்? 16ல 9 போயிடுச்சுனா உங்களுக்கு என்ன வரும்? 7. clear? 69 போயிடுச்சுனா 7. அப்ப அடுத்து என்ன பண்ணனும்? அடுத்த பேர் எழுதிக்கணும். அடுத்த பேர் என்ன? 2 5. clear? இப்போ சைடுல என்ன பண்ணனும்? இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணனும். 7 + 7 14. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு பேர் இல்ல. அப்ப லாஸ்ட் டிஜிட் பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துரும்ல. லாஸ்ட் டிஜிட் இங்க என்ன இருக்கு? 5. 5ல இங்க எது ஃபால்ஸ் ஆகுது? லாஸ்ட்ல கார்னர்ல. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியா போடுறதுக்கு தான் நம்ம காட்றோம். ஓகேவா? அப்ப இது 5 வருது. இங்க 5 போட்டா இங்க 5. ஓகேவா? போட்டுட்டுமா? 5 5s are 25. 5 balance 2. 4 5s are 20. 20 + 2 22. 1 5s are 5. 5 + 2 7. அப்ப இங்கே சால்வ் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்சர் 0 கிடைச்சிடுச்சு. அப்ப எப்படி எழுதுவோம்? 5625 = 75. clear? thank you.